அப்போ அது சீக்கிரம் எனக்கு அந்த பணம் வேணும். சீக்கிரம் என்ன வேணும்னா என்ன வழின்னு பார்த்தாச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு போனேன். செட்டியார் கம்யூனிட்டியில் பிறந்தனால பாரோயிங் ரொம்ப ஈஸி. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கிட்டே வாங்கிடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கடன் வாங்கினேன். எங்கள் அப்பா வந்து பேங்க் எம்ப்ளாய் இருந்தாலும் 100 கூட கடன் வாங்கினது கிடையாது. வாங்கினா அந்த 100 திருப்பி கொடுக்குற வரைக்கும் தூக்கம் கிடையாது. ஏன்னா ஒரு சராசரி நடுத்தர குடும்பம். அவங்கெல்லாம் மெட்ராஸில் இருக்காங்க, நான் மட்டும் மதுரையில் இருக்கேன். நான் கடன் வாங்குறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நான் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் நான் கடன் வாங்கினேன். வாங்கி நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி தூங்கி எந்திரிச்சா விலை ஏறுது. நினச்சேன் உலகத்திலே நான் தான் பெரிய கட்டிக்காரன், வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்னு. இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். டக்குன்னு அர்ஷத் மெத்தா ஸ்கேம் வந்துச்சு, மார்க்கெட் கொலாப்ஸ் ஆச்சு, எல்லாமே போச்சு. இன்றைக்கி இருக்க மாதிரி இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட் கிடையாது, உடனெல்லாம் விற்க முடியாது. எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிட்டு வரணும், புக் க்ளோஸ் டைம் இருக்கும், அதெல்லாம் வந்தால் தான் விற்கலாம். அதெல்லாம் போய் வந்து விற்கிறதுக்குள்ளே நான் வந்து -20 lakhs போயாச்சு. அப்போ நான் முதல் தேடி போக என் பணம் ஏறினது போக -20 லட்சம். அப்போ என்னுடைய 24வது வயசில் எனக்கு நெட்டாக கடன். அடுத்தவங்களை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூசைட் பண்ணி செத்து போகிறது தான் ஈஸி. ஏன்னா அதுலேருந்து வெளியே வர தெரியாது. ஏன்னா கடன் வாங்கின குடும்பம் கிடையாது, தொழிலுக்கு புதுசு. என்னுடைய வந்து 20-24 வயசில் எனக்கு அவ்வளோ கடன்.